பாத்தீங்களா ஐயா? நான் சொன்ன மாதிரியே எல்லாம் நடந்திருக்கு. ஆயக்குடி வீட்ல உங்க கைரேகை வச்ச பத்திரம் கிடைச்சிருக்கு. இவ்ளோ தெளிவா எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த குடும்பத்தை சந்தேகப்படாம பாராட்டுறீங்களேயா? இது உங்களுக்கே நியாயமாப்படுதா? ஐயா, என்ன யோசிக்கிறீங்க? ஜெயச்சந்திரனை குலசேகர் மாமா தான் அரிசி கடத்தல்ல சிக்க வச்சாருன்னு பஞ்சாயத்துக்காரங்க சொன்னதை வச்சு எங்க மேல சந்தேகப்பட்டு எங்களை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னீங்க. ஐயா வார்த்தைக்கு மறு வார்த்தை பேசாம நாங்களும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டோம். உண்மையான குற்றவாளி சரண்டர் ஆன உடனே எங்க மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. காலேஜ் கட்டுற விஷயமா பர்மிஷன் வாங்குறதுக்கு உங்க கண் முன்னாடி தான் பெட்டிக்குள்ள ஃபைலை வச்சோம். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? எங்க மேல சந்தேகப்பட்டு நாங்க தான் லஞ்ச ஒழிப்புக்கு போன் பண்ணோன்னு எங்க கிட்ட சத்தியம் வாங்குனீங்க. யார் எங்க மேல தப்பு சொன்னாலும் உடனே கூப்பிட்டு கேள்வி கேட்குறீங்க. இப்போ அந்த ஆயக்குடியில இருந்து பத்திரத்தை நீங்களே எடுத்திருக்கீங்க. இதுக்கு என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். ஐயா, அந்த ஆயக்குடி குடும்பம் நீங்க நினைவில்லாம இருக்கும்போது, அதுவும் ஆபரேஷன் பண்ணி மயக்கத்துல இருக்கும்போது, ஐயா பொழைக்கலன்னா நமக்கு எதுவும் கிடைக்காம போயிடுமோன்னு இவ்ளோ பத்திரத்துல கைரேகையை பதிச்சிருக்காங்க. அவங்கள போய் நாச்சியாரத்திக்கு சமமா மதிக்கிறேன்னு சொல்றீங்களே. எவ்வளவு பெரிய தப்பு பண்ணுன ஆயக்குடி குடும்பத்தை மன்னிக்கிறீங்க. அந்த அளவுக்கு அவங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் ஐயா, ரொம்ப சந்தோஷம். இதே நம்பிக்கையை எங்க மேலேயும் வைக்கணும். இந்த பத்திரம் எங்க பீரோல இருந்திருந்தா எங்களை நம்புவீங்களா ஐயா? அண்ணி, இதுதானே சொல்ல வந்தீங்க? ஆமா. உணர்வுகளை நான் மதிக்கிறேன், புரிஞ்சுக்கிறேன். சுப்புலட்சுமி பீரோவில் இருந்த அந்த பத்திரம் எங்க பீரோவில் இருந்திருந்தா எங்களை சந்தேகப்படுவீங்களான்னு கேட்டீங்க. கண்டிப்பா உங்களை சந்தேகப்படுவேன், விசாரிப்பேன். ஆனா எந்த காரணத்தினாலையும் நாச்சியாரையும் சுப்புலட்சுமியும் நான் சந்தேகப்பட மாட்டேன். இப்ப கூட நாச்சியார் மனசுல சுப்புலட்சுமியை பத்தி இவ என்ன நினைக்கிறாரு தெரிஞ்சுக்கத்தான் அப்படி பேசின. பேசியிருக்க கூடாதுதான். ஆனா ஏன் பேசின தெரியுமா? நான் ஆபரேஷன் முடிஞ்சு குணமான உடனே நம்ம வக்கீல வர சொல்லி சுப்புலட்சுமி குடும்பத்துக்கு சொத்தை எழுதி வைக்க சொன்னேன். அப்ப அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்க ஏதாவது எங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சா தயவு செஞ்சு எங்க மேல சொத்தை மட்டும் எழுதி வைக்காதீங்கன்னு சொன்னாங்க. சட்டப்படி எழுதி வைக்கும் போதே வேண்டான்னு சொன்னவங்க எதுக்குப்பா திருட்டுத்தனமா கைரேகை எடுக்க போறாங்க? என்னை பொறுத்த வரைக்கும் சுப்புலட்சுமி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவ. பத்திரம் அவங்க பீரோக்குள்ள எப்படிங்க வந்துச்சு? அதைத்தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சுப்புலட்சுமி மேல வீண் பழி போடுறதுக்காக யாரோ செஞ்ச சதி மாதிரி எனக்கு படுது. அது யாருன்னு சீக்கிரமா கண்டுபிடிக்கிறேன். அப்ப தெரிஞ்சிடும் இந்த வேலையை செஞ்சது யாருன்னு. கங்கா கல்யாணம் முடிஞ்சதும் முதல் வேலையா இந்த கைநாட்டு விஷயத்தை தான் கண்டுபிடிக்க போறேன். இதை நான் சும்மா விட போறதில்லை.
அண்ணி இப்ப எதுக்கு வருத்தமா உட்காந்துருக்கீங்க? ஐயா பத்திரத்தை தானே கீழ்ச்சி போட்டாரு. ஆயக்குடி குடும்பத்துக்கு உங்களை மீறி சொத்து தூக்கி கொடுத்துட முடியுமா? பேசுறான் பாரு. இதுக்கு வருத்தப்படாம எதுக்கட வருத்தப்படுறதே? குலசேகர மாமாவாலேயே செய்ய முடியாத காரியத்தை இளவஞ்சி செஞ்சிருக்கா. அந்த பத்திரத்தை வச்சுதான் சுப்புலட்சுமி குடும்பத்தையே ஊரை விட்டு துரத்தலான்னு திட்டம் போட்டிருந்தா. இப்ப அது புஸ்வானமா போச்சு. இதுக்கு வருத்தப்படாம வேற எதுக்கட வருத்தப்படுறது? நான் ஒன்னும் அதை நினைச்சு வருத்தப்படல. என்ன நீ ஐயா பத்திரம் கிழிச்சதுல உங்களுக்கு ஏமாற்றமே இல்லையா? ஏமாந்தது நான் இல்ல, ஐயாதான். என்ன நீ சொல்றீங்க? ஐயா ஏமாந்துட்டாரா? ஆமா, அவரு கிழிச்சு போட்டது டூப்ளிகேட் பத்திரம். டூப்ளிகேட் பத்திரமா? போலி பத்திரமா? ஆமா, அவரு கிழிச்சு போட்ட பத்திரத்துல இருந்தது அவரோட கைரேகை இல்ல, அது நானா வச்சது. அசல் பத்திரம் இதான். என்னடி சொல்ற? ஒரிஜினல் சுப்புலட்சுமி வீட்டுல ஒளிச்சு வச்சிருக்கிறேன். ஒருவேளை பத்திர விஷயம் வெளியில தெரிஞ்சிருச்சுன்னா சுப்புலட்சுமி மேல பழிய போட்டுட்டு நாம தப்பிச்சுக்கலாம். அப்படி தெரியலனா பத்திரத்தை நம்ம இஷ்டத்துக்கே பயன்படுத்திக்கலாம்னு சொன்னியே. ஆமா சொன்னேன்தான். ஆனா அந்த சாரு கரெக்டா என்ன போட்டு கொடுப்பான்னு நான் எதிர்பார்க்கலையே. என்னோட நல்ல நேரம். மங்காக்கா அதை கேட்டுட்டு என்கிட்ட வந்து சொன்னாங்க. நான் உடனே உஷாராகி மங்காக்கா மூலமா சுப்புலட்சுமி வீட்ல இருந்த ஒரிஜினலை எடுத்துட்டு டூப்ளிகேட்ட வச்சுட்டேன். ஐயா இப்ப இருக்கிற நிலைமையில கை நாட்டு வச்ச பத்திரம் கிடைச்சதுன்னா அது அவரோட ரேகைன்னு தான் நினைச்சுப்பாரு. அதை விட்டுட்டு அது நம்ம ரேகையா இல்லையான்னு சோதிச்சா பார்க்க போறாரு. அதனாலதான் தைரியமா ஏன் கைரேகை வச்ச பத்திரத்தை சுப்புலட்சுமி வீட்ல வைக்க சொல்லிட்டேன். ஐயா அந்த பத்திரத்தை நம்பி சுப்புலட்சுமியை தண்டிச்சா நமக்கு லாபம். ஒருவேளை தண்டிக்காம மன்னிச்சுட்டா ஒரிஜினல் கைரேகை பத்திரம் ஐயா கிட்ட மாட்டிக்கும். அது நம்ம கையில இருந்தா தானே ஐயா சொத்தை காப்பாத்த முடியும். சுப்புலட்சுமி மாட்டிக்கிறாளோ இல்லையோ, ஒரிஜினல் பத்திரத்தை காப்பாத்தணும்னு நினைச்சுதான் நான் இப்படி செஞ்சேன். இளவஞ்சி, நீ உண்மையிலேயே கில்லாடி தாண்டி. நீ இருக்கிற வரைக்கும் நம்ம சொத்தை பத்தி நாங்க கவலைப்பட வேண்டியதே இல்லடி. சரி சரி, பத்திரத்தை கொடுங்க, பத்திரமா நான் வச்சுக்கிறேன். ஐயா, எங்களை எல்லாம் எதுக்கோ வர சொல்லியிருக்கீங்க. என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கலாமா? ஐயா மனசுல என்னமோ இருக்கு. என்னன்னு சொன்னீங்கன்னா நாங்களும் தெரிஞ்சுக்குவோம். இல்லம்மா, நம்மகிட்ட வசதியும் இருக்கு, பணமும் இருக்கு. கல்யாணத்தை சுலபமா பண்ணிடலாம்னு நினைச்சேன். கல்யாணம் பண்றதுல எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு இப்பதானமா தெரியுது. ஐயா, என் கல்யாணத்துக்கு நீங்க இவ்ளோ கஷ்டப்படல. கங்கா கல்யாணத்துக்கு தான் இவ்ளோ கஷ்டப்படுறீங்க. அதுவும் ஆபரேஷன் பண்ண உடம்பு வேற. இளவஞ்சி, நீ என் தங்கச்சி பொண்ணு. எல்லா வேலையும் உங்க அப்பா அம்மா பாத்துக்கிட்டாங்க. அதுலயும் உங்க அம்மா இருக்காள, என்ன ஒரு வேலையும் செய்ய விட மாட்டா. ஐயா கவலைப்படாதீங்கய்யா. உட்கார்ந்த இடத்துல இருந்து நீங்க சொல்லுங்க, எல்லா வேலையும் நாங்களே பாத்துக்கிறோம். ஐயா எங்கம்மா நடக்குது? நம்ம பிள்ளைங்கள பாரு. நம்ம வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்க போகுதுங்கிற எண்ணமே அவங்க மனசுல இல்ல. ஜெயச்சந்திரன் தாமா எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு செய்யறா. ஐயா, ஜெயச்சந்திரன் வேலை வெட்டி இல்லாம சுத்திட்டு இருக்கான். ஆனா எங்களுக்கு நெல் அறுவடை நேரம், அதுவும் இல்லாம மில்லு, காலேஜ் கட்டுறதுன்னு நிறைய வேலையும் இருக்குங்க ஐயா. ஐயா, ஜெயச்சந்திரனும் நாங்களும் ஒண்ணா ஐயா. சும்மா ஐயா கிட்ட போய், ஐயா நாங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நாங்க செய்யலான்னு அதுக்கப்புறம் நீங்க எங்களை என்ன வேணாலும் பண்ணுங்க ஐயா. இதெல்லாம் சொல்லி என்ன செய்யணும்? கூட பிறக்கலனாலும் கங்கா உங்க தங்கச்சி தானே, சொல்லாமலே செய்வானா? பேசுறோம். ஐயா, எல்லா வேலையும் நீங்களே பாத்துக்கிறீங்க, அதனால தான் நாங்க தலையிடாம இருந்தோம். இப்ப சொல்லுங்க ஐயா, நாங்க என்ன செய்யணும்? ஏண்டா, ஒரு கல்யாணத்துக்கு என்னென்ன வேலை செய்யணும்னு உங்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் சொல்லித்தான் தெரியணுமா?
உள்ளூர்ல வெளியூர்ல இருக்க சொந்தக்காரர்ல இருந்து நம்ம பண்ணையில வேலை செய்யற கடைசி வேலைக்கார வரைக்கும் கூப்பிடணும்டா. ஐயா ஐயா நம்ம பசங்க எல்லாம் பண்ணிடுவாங்க ஐயா. இனிமேலாவது ஒழுங்கா கல்யாண வேலையை கவனிங்க. ராஜா, ஆ, நம்ம டிஎஸ்பி செண்பக பாண்டிய இருக்கல்ல, அவனுக்கு பத்திரிக்கை கொடுக்கணும், போய் எடுத்துருவா. சரிங்க, நான் பசங்கள்ட்ட கொடுத்து அனுப்புறேன். என்னம்மா புரியாம பேசுற? அவன் நமக்கு நெருங்கின சொந்தக்காரன். அந்த சின்னம்மா வேற துக்கத்துக்கு வரலன்னு நம்ம மேல கோபமா இருக்கு. ஆமா ஆமா, நீ போய் பத்திரிக்கை எடுத்துட்டு வா. சரிங்க. ராஜா, ஆ, ஒரே ஒரு பத்திரிக்கை எடுத்துட்டு வராத, 10-15 பத்திரிக்கை எடுத்துட்டு வா. அப்படியே பக்கத்துல இருக்கவங்களுக்கும் கொடுத்துட்டு வந்துடலாம். வாசிக்கிறோம். வந்துடுறேன். 10 பத்திரிக்கை. ஏம்மா? என்னப்பா? இந்த ஆயக்குடி வீட்டு வேலைக்கெல்லாம் என்னை கூப்பிட கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. ஐயா இருக்கும்போது பாசமா இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்கல்ல, இப்ப ஐயா சொல்லதை செய்யுங்க. டிரைவர் இல்ல, நீ தான் காரை ஓட்டிட்டு வர. நான் வரமாட்டேமா. நீ வர்ற. என்ன கேட்டுட்டு சும்மா நிக்கிறீங்க? இப்ப அண்ணன் சொல்றத கேளுடா. வேற வழி இல்லடா சரவணா. ஐயா வைத்து நம்ம பேச முடியுமா? போ, ஐயா கார் ஓட்டிட்டு போ. போடா தம்பி, போ. அப்பத்தா, அண்ணன் எங்க? உள்ளதான் இருக்கா. எத்தனை மணிக்கு காஃபி கொண்டு வர? என் அண்ணனுக்கு எப்ப வேணாலும் நான் தருவேன். என்ன, நான் பயப்படவே மாட்டீங்களா? ஏம்மா நான் பயப்படணுமா? நான் பயப்படுறது ரொம்ப கஷ்டமாச்சே. என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட மாட்ட போறீங்க, அப்ப பாத்துக்கிறேன். அப்ப பாத்துக்கலாம், வா. காஃபியை கொடு, வா. அண்ணே, சொல்ல மறந்துட்டேனே, மெட்ராஸ் யூனிவர்சிட்டில எனக்கு ஒரு செமினார் இருக்குண்ணே. சென்னைக்கு என் கூட வாங்கண்ணே. ஏன் நம்ம அப்பத்தாவை கூப்பிட்டு போக வேண்டியதானமா? அப்பத்தாவா? பேசியே கொன்னுடுவாங்க. நீங்க என் கூட வாங்கலண்ணே. சரி, பார்க்கலாமா? அண்ணே, பாக்கலான்னு சொன்னா உன் அகராதியில முடியாதுன்னு அர்த்தம். வரேன்னு சொல்லுங்கண்ணே. ஏண்டா, தங்கச்சி தான் அவ்வளவு தூரம் கூப்பிடலடா, கூட போயிட்டு வாயே. சரி, அப்பத்தாவே சொல்லிட்டாங்க. நான் கண்டிப்பா லீவ் ஆச்சும் போட்டுட்டு வரேன். என்ன, சரியா? தேங்க்ஸ்ண்ணா. ஆமா, நேரமாச்சு, இன்னும் வேலைக்கு போறப்பில்லையா? அப்பத்தா, சொல்ல மறந்துட்டேன். ஐயா வீட்டுக்கு வரேன்னு சொல்லிருக்காரு. அதான் இருந்து பார்த்துட்டு போலான்னு காத்துட்டு இருக்கேன். அப்பத்தா, ஐயா வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். இந்த பிடி, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். ஐயா வந்துட்டாரா? சரவணா, ஐயா. உள்ள வாப்பா. பெரியவங்க நீ போய் கொடுத்துட்டு வாங்க, நான் வண்டியிலே இருக்கேன். போங்க. சரி சரி, வா. வணக்கம் ஐயா, வாங்க. வணக்கம். நல்லா இருக்கே தம்பி. நல்லா இருக்கேன். வாங்க ஐயா, உள்ள வாங்க. வாங்க அத்தை. இந்த கங்காக்கு கல்யாணம் வந்தாலும் வந்தது, இவங்க பத்திரிக்கை வைக்கிறதுக்கு என்ன எது கூட்டு வராங்க தெரியல. அப்பதா, அப்பதா. பாப்பா. என்ன சின்னம்மா, நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்கப்பா. ஆமா, இப்பதான் வர்றதுக்கு வழி தெரிஞ்சுதா? சொந்த பந்தம்னா எல்லா சுக துக்கங்களையும் கலந்துக்கணும். நான் ஒண்ணு விட்ட சித்திங்கிறதுனால என் பொண்ணு, அதான் இவனோட அம்மா செத்தது கூட நீ வரல. என்ன சின்னம்மா புரியாம பேசுறீங்க? அந்த நேரத்துல பக்கத்து ஊர்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை. நான் மட்டும் அங்க இல்லைன்னா எத்தனை உயிர்ச்சே தான் இருக்கும். தம்பி, உங்களுக்கு தெரியல. என்னமோப்பா, எங்களை மறக்காம இருந்தா சரி. அப்பதா, என்ன அப்பதா வந்தவங்களை நிக்க வச்சு பேசிட்டு இருக்க? ஐயா நீங்க வாங்க, உட்காருங்க. உட்காரு. வாங்க அத்தை, உட்காருங்க. நாச்சியா, உட்காருமா. சின்னம்மா எப்பவுமே இப்படித்தான், மனசுல எதையும் வச்சுக்காம கேட்டுவிடுவாங்க. ஐயா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க மாப்பிள. உட்காருங்க மாப்பிள. இல்ல பரவாயில்லைங்கய்யா. ஏன் மாப்பிள, நீ என்ன ஐயான்னு தான் கூப்பிடணுமா? உறவை சொல்லி கூப்பிடக்கூடாதா? எல்லாரும் என்ன ஐயா ஐயான்னு சொல்லி இந்த உறவையே மறக்க வச்சுட்டானுங்க. ஐயா, போலீஸ் ஆபீசர் நான் மட்டும் இல்ல, ஜில்லா கலெக்டரா இருந்தா கூட
உங்களை ஐயான்னு தான் கூப்பிடுவாங்க. சண்முக வடிவு அண்ணே வந்துட்டேனே. வாமா, நல்லா இருக்கியா? குடும்பம் நல்லா இருக்கேன் மாமா. அத்தை எடுத்துங்க அத்தை. மாமா நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோமா, பார்த்தாலே தெரியல. சின்னம்மா சிரிங்க சின்னம்மா. ஆச்சியா, இந்த சிரிப்பு மட்டும் அப்படியே இருக்கு. ச்சே, சரியான லூசா இருப்பான் போல இருக்கே. அந்த கங்கா கல்யாண பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு நம்மள டிரைவர் ஆக்கிட்டாங்களே. ச்சே, மானம் போது, எல்லாம் தலையெழுத்து. டிரைவர் டிரைவரா? என்ன பார்த்த டிரைவர் மாதிரியா இருக்கு? சாரிங்க, உங்களை டிரைவர்னு நினைச்சிட்டேன். ஆமா நீங்க யாரு? டிரைவர் தாங்க. கன்ஃபார்மா லூசி தான். எதுக்கு இந்த மாதிரி லூஸ் டிரைவர் எல்லாம் ஐயா வேலைக்கு ஏங்க? வச்சிருக்காங்க? என்ன பார்த்தா லூஸ் மாதிரி தெரியுதா? ஏன் இப்படி என்ன பயந்து பயந்து பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, இந்தாங்க காஃபி. ஒரு நிமிஷம். ஐயா உங்களுக்கு என்ன உறவு? ஒரவா? ஐயா எங்களுக்கு நெருங்கின சொந்தம். மாமன் முறை செண்பக பாண்டியனோட தங்கச்சி. அப்போ இவன் நமக்கு முறை பொண்ணு. செண்பக பாண்டியனுக்கு இவ்வளவு அழகான தங்கச்சி இருக்கிறது இவ்வளவு நாள் தெரியாம போச்சே. ஏப்பா செண்பக பாண்டி, உங்க டிபார்ட்மெண்ட்லயே நீ ஒரு டைகர் மாதிரி இருக்கேன்னு சொல்லிக்கிறாங்க. அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. இந்தாம்மா, உனக்காக தான் காத்துட்டு இருக்கோம். பத்திரிக்கை வாங்கிக்கமா. வெளியில உங்க டிரைவர் இருக்காருல்ல, அவருக்கு காஃபி கொடுத்துட்டு வர போனேன் அத்தை. டிரைவரா? ஏமாமா அவரா புலம்புறாரு? லூசா இருக்காரு. வேற நல்ல டிரைவரா வச்சுக்கலாம்ல. அம்மாடி, அவன் என் மகன் சரவணம்மா. ஐயோ, உள்ள வாடான்னு கூப்பிட்டா அவன் தான் வண்டியிலேயே இருக்கேன்னு சொல்லிட்டான். அத்தை என்ன மன்னிச்சிருங்க அத்தை, நான் டிரைவர் பரவாயில்லம்மா, பரவாயில்ல. ஐயா, மாப்பிள்ள சரவணன் வெளியே இருக்காருன்னு முதலே சொல்லக்கூடாதா? இருக்கட்டும்ப்பா. இருங்க, நான் போய் கூப்பிட்டு வந்தேன். சரி சரி, போய் கூப்பிட்டு பாரு. இந்தாங்க. இருந்தாங்க சின்னம்மா. என்ன மாப்பிள்ள, வீட்டுக்குள்ள வரக்கூடாதா? இல்ல பரவாயில்ல மச்சான். இல்ல மாப்பிள்ள, ஏன் தயங்குறீங்க? வாங்க சரி வாங்க. வாங்க என்னம்மா, என் பையனை பார்த்தா உனக்கு டிரைவர் மாதிரி வாங்க தெரிஞ்சுதா? மாப்பிள்ள. வாங்க டிரைவர். என்ன காப் சாப்பிட்டீங்களா? ஐயா, சண்முக வடிவு இது வரைக்கும் சரவணனை பார்த்தது இல்ல, அதான் தெரியாம சொல்லிடுச்சு. நான் சும்மா தமாஷ் பண்றேன்ப்பா. பரவாயில்ல, நான் வெளியே இருந்த நிலைமையை பார்த்து அவங்க சொன்னதுல ஒன்றும் தப்பு இல்லை. மாமாவோட பையன்னு தெரியாம டிரைவர்னு சொல்லிட்டேன். சாரிங்க. பரவாயில்லைங்க.